லெமன் குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். லெமன், இது மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியான முறையில் செய்யணும். இப்படி தான் 2ஆக கட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். இப்போ டக்குன்னு ஒரு கிண்ணத்தில் இதை மாதிரி வச்சு பிழியணும். ஒன்றா கட் பண்ணி செய்யணும், லேட் ஆகும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. வைக்க வேண்டிய பொருள்: கடுகு, கடலைப்பருப்பு, உப்பு, மஞ்சாத்தூள், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. இப்போ கடுகும் சேர்த்தாச்சு, அதுவும் பொரிஞ்சிச்சு. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. ஸ்லோ பண்ணிவிடுங்க, வேகமாக வைக்காதீங்க, தீஞ்சிரும். பொறுமையாக ஸ்லோ பண்ணிட்டு செய்யுங்க. இப்போ மஞ்சாத்தூள் சேர்த்துருங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்ச பாருங்க, அதையும் சேர்த்துருங்க. இப்போ உப்பையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரே கொதி தான். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதிக்க வச்சோன்னா இறக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் லெமன் குழம்பு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.